அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் சேமியா வச்சு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோது விரும்பி சாப்பிட்ருவாங்க. சூடாக செஞ்சு நீங்கள் கொடுங்களேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேங்க. இந்த சுடு தண்ணியில் நம்ம பாயாசம் செய்கிற இந்த மாதிரி சேமியாவை நீட்டு சேமியாவை பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தாங்க இருக்கும். நம்ம வெந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு உபரியாகவே கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு வந்து வரும். நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா இதை வந்து வேக வச்சுருங்க. நல்லா வெந்து வரணுங்க. எப்படியும் இது வேகிறதுக்கு எனக்கு வந்து 10 நிமிஷம் எடுத்தது. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் கையால் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. நல்லா நம்ம நூடுல்ஸில் செய்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்படியே பாருங்கள், கையால் எடுத்து பார்த்தா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் எடுத்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் இப்போ இதில் வந்து சேர்த்துடலாங்க. ஒரு 3/4 கப்பு அளவுக்கு இருக்கும். நான் வந்து வெங்காயம் நெய்ஸாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதே ஒரு 3/4 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் நம்ம அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்க்க வேண்டிய பொருள் அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் கையை வச்சு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. நமக்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேராத மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா அந்த மாவோடு சேர்த்து இந்த சேமியாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். தண்ணியெலாம் நீங்கள் வந்து அதிகம் ஊற்றிடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதும் கையால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பால்ஸ் மாதிரி நம்ம வந்து பிடிச்சிக்க வேண்டியது தான். நீங்கள் இல்லாட்டி அப்படியே உதிரி மாடு கூட எடுத்து நீங்கள் போடலாங்க. நான் பால்ஸ் மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி நல்ல எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றா எடுத்து சேர்த்துடலாம். அதோட நம்ம போடும்போது எண்ணெய் வந்து உங்களுக்கு நல்ல சூடாக இருக்கணும். நம்ம எண்ணெய் நல்லா ஃபுல்லாக ஊற்றி நம்ம வந்து பொரிக்கணும்னு கிடையாதுங்க. இருக்கிற எண்ணெயை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டே நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம் எல்லாத்தையும். நம்ம போட்ட உடனே ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக இப்பயும் வந்து நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்துட வேண்டியது தான். உள்ளே அந்த முட்டைக்கோஸ் வெங்காயம் அந்த சேமியாவோடு சேர்த்து நல்லா வெந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சேமியா இருந்தால் போதும். நம்ம நார்மலாக வீட்டில் எப்போயுமே வெங்காயம் வச்சுருப்போம், முட்டைக்கோஸ் வச்சுருப்போம். இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நீங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம். பொன்னிறமாக கருக விட்டுறாத அப்படியே எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு காஃபியோடு ஒரு டீயோடு இல்லாட்டி ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் இதை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். வீட்டில் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்கங்க. நீங்கள் சுட எல்லாமே காலி ஆகிடும். அவ்வளோதான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதே மாதிரி செகண்ட் பேட்சும் ஒன்று போட்டு நான் அதே மாதிரி எடுத்துகிட்டு போகிறேங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யணும். ஒரே குழப்பமாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. அவ்வளோதான். செகண்ட் பேட்சும் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ சூடாக எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? கையில் எடுக்கும்போது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். முறுமுறுன்னு இருக்குங்க. நல்லா அந்த உள்ள சேமியாவோடு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.